வணக்கம் மக்களே, வெல்கம் டு போஸ்ட்கிரிஸ் நண்பன் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்கிரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட்கிரிஸ் எஸ்கியூஎல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த டேட்டா பேஸ் தான். லைக் நம்ம ஆரக்கல், வைசீக்வல், ஓசிக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி போஸ்ட்கிரிஸ் அது ஒரு டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ போஸ்ட்கிரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அட்வான்ஸ் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சிஸ்டம். Postgres support both relational SQL and non-SQL queries. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Postgres பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்ஸ் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விண்டோஸ், லினக்ஸ் அது மாதிரி எல்லாத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை மோஸ்ட்டாக. ஸோ டேட்டா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை மைண்ட்லேயோ இதுமாரி ஏதோ இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதான் ஒரு டேட்டா. ஸோ டேட்டா பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு நோட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கு சொல்லலாம். ஸோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். ஸோ கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயோட டேட்டா சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரியல் டைம்லேயே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரிஸ் ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காஸ்ட் எதுவும் இருக்காது. அதே மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க. லைக் இப்போ ஆரக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஆரக்கல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் பேஸ் தான் எல்லாமே. ஸோ எவ்ரி மந்த் இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு காஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லி நம்ம இதெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராம், யூபர், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட்கிரிஸில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெக்கார்டை வந்து இன்சர்ட்டோ, அப்டேட்டோ, டெலீட்டோ ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ ரெப்ளிகேஷன், ஹை அவைலபிலிட்டிஸ், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக தெரியும். ஸோ ஒரு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஹை அவைலபிளாக என்னென்னு போக போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட்கிரிஸ் யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, டெவலப்பர்ஸு, ஸோ டிபிஎஸ் மஸ்ட்டு அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கில்லு தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸ் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட்கிரிஸ் இன்ஸ்டாலேஷன், ஸோ பேசிக் எஸ்கியூஎல், ஸோ நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒரு யூசர் அண்ட் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்னா என்னென்னா இப்போ ஒரு டேட்டா பேஸில் இப்போ ஆதின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் ஒரு யூசர். ஸோ அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த டேபிளை கிரியேட் பண்ணலாமா, பண்ண முடியாதா, டெலீட் பண்ணலாமா, டெலீட் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த ரோல்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு டேட்டாஸை நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, அந்த டேட்டா வேறு ஒரு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறது, அதான் ரீஸ்டோர். இன்கேஸ் நம்மளுக்கு எதுவும் கரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரெப்ளிகேஷன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.